புதிய ஆளுநருக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே எங்களுடைய வாழ்த்துதல்களை தெரிவிக்க விரும்புகிறேன். விசேடமாக நீங்கள் நேற்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் அவர்களோடு பேசி அவர்களை இந்த நிகழ்வுக்கு அழைத்திருந்தீர்கள். தன்னால் வர முடியவில்லை. ஆனால் தனிப்பட்ட முறையிலே தன்னுடைய வாழ்த்துதல்களை உங்களுக்கு தெரிவிக்குமாறு என்னை பணித்திருக்கிறார். அதேபோல் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் கௌரவ மாவை சேனாதராஜா தற்சமயம் பருத்தித்துறை பிரதேச செயலகத்திலே ஒரு அபிவிருத்தி கூட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தினாலே இங்கு தனக்கு வர முடியாததை வருத்தத்தை உங்களுக்கு தெரிவிக்க சொன்னார். உங்களுக்கு தன்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவிக்க சொல்லியிருக்கிறார். புதிய ஆளுநர் அவர்கள் பலர் எல்லாருமே சொல்லுவார்கள் முற்போக்குவாதி, சிறந்த ஒரு மனிதர் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் ஒரு குறித்த விடயத்தை பற்றி மட்டும் நான் அவருக்கும் ஞாபகப்படுத்தி எங்களுக்கும் இந்த வேளையிலே சொல்லி வைக்க விரும்புகிறேன். சென்ற பாராளுமன்ற காலத்திலே 2010 இருந்து 2015 ஆண்டு வரையான பாராளுமன்றத்திலே அவர் அமைச்சராக இருந்தவர். ஆளுங்கட்சியிலே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அரசாங்க பக்கத்திலே இருந்த எங்களுடைய முன்னோடி நண்பர் அவர். மிகவும் கஷ்டமான ஒரு காலகட்டம் எங்களுக்கு. நாங்கள் கேட்டவை எல்லாவற்றையும் எதிர்த்து தீர்மானங்கள் எடுக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த வேளையிலேயும் நாங்கள் எந்த வேளையிலும் பேசக்கூடிய ஒரு நபராகவும் எங்களுக்காக ஆளுங்கட்சி கூட்டங்களிலே பரிந்துரை செய்கிற ஒருவராகவும் அவர் இருந்திருக்கிறார். மிகவும் விசேடமாக 2013 ஆண்டு வடக்கு மாகாண சபை தேர்தல் வரப்போகிறது என்று தெரிந்த வேளையிலே அன்றைய ஆளும் கட்சி 13ஆம் திருத்தத்தையே திருத்துவதற்கு ஒரு முயற்சி எடுத்திருந்தது. அதிலே இருக்கிற சில அதிகாரங்களை ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக பறித்தெடுப்பதற்காக முன்மொழியப்பட்டிருந்தது. 4-5 விடயங்களை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த வேளையிலே ஆளுங்கட்சி கூட்டத்திலே அதற்கு எதிராக பேசியவர் இன்றைய எங்களுடைய வடக்கு மாகாண சபை ஆளுநர். அந்த வேளையிலே அவர் எனக்கு ஒரு நாள் என்னை சந்தித்து சொல்லியிருந்தார், எங்களுடைய அரசாங்கத்துக்கு சரியான பாதையிலே செல்ல தலைமை கொடுக்க தெரியாவிட்டால் நாங்கள் அவர்களை அப்படியான தலைமை கொடுக்க பண்ணுவோம், அதற்கான முயற்சியிலே நாங்கள் அயராது ஈடுபடுவோம் என்றொரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார். தொடர்ச்சியாக அப்படியான பணிகளிலே அவர் செயற்பட்டவர். இதை ஞாபகப்படுத்தி அவரிடத்திலே ஒரு கோரிக்கையையும் நான் முன்வைக்க விரும்புகிறேன். இந்த வருடம் எங்களுடைய நாட்டுக்கான புதிய அரசியலமைப்பு சட்டம் ஒன்று உருவாக்கப்பட இருக்கிறது. அந்த வேளையிலே அதிகார பகிர்வு முறை அர்த்தமுள்ள விதத்திலே செய்யப்பட வேண்டும் என்பது புதிய ஆட்சியாளர்கள் எங்கள் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த விருப்பத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படுகிற போது மாகாண ஆளுநர்களுக்கான அதிகாரங்கள் வெகுவாக குறைக்கப்பட வேண்டும். அப்படியாக குறைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னின்று செயற்படுத்துகிறவராக நீங்கள் திகழ வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுடைய கையிலே பகிரப்பட்ட அதிகாரங்கள் இருக்க வேண்டும். நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படுமாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் நிறைவேற்று அதிகாரம் இல்லாத ஜனாதிபதியின் பிரதிநிதியாக ஆளுநர் இருக்கிற போது அவருடைய கையிலே நிறைவேற்று அதிகாரம் இல்லாமல் போகும். ஆகையினாலே இன்றைக்கு இருக்கிற புதிய சூழ்நிலையிலே தன்னுடைய நிறைவேற்று அதிகாரத்தையே துறப்பதற்கு தயாராக முன்னின்று ஜனாதிபதி செயற்படுகிற போது அவருடைய முகவராக புதிதாக வடமாகாண சபைக்கு அனுப்பப்பட்டிருக்கிற நீங்களும் ஆளுநருடைய கையிலே இருக்கிற அதிகாரங்களை, விசேடமாக நிறைவேற்று அதிகாரங்களையும் சட்ட வாக்களிலே ஆளுநருக்கு இருக்கிற அதிகாரங்களையும் துறந்துவிட்டு மாகாண சபையிலே பிரதிநிதிகள், மக்கள் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுடைய கையிலே ஆட்சியாளர்களாக, அவர்கள் உண்மையான ஆட்சியாளர்களாக மாறுகிற விதத்திலே அது மாற்றப்பட வேண்டும் என்பதற்கு நீங்கள் முன் நின்று செயற்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை உங்கள் முன் சமர்ப்பித்து என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.